அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது இடைக்காடு டூர். அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு இடைக்காடு சித்தரை பார்க்க போகிறோம். நவகிரக கோயிலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பிரம்மாண்டமான ஒரு சர்ச் இருக்கும். ஃப்ரான்ஸில் இருக்க சர்ச்சு, அதே சர்ச்சையும் கட்டியிருப்பாங்க. உள்ளே போனால் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கோமா ஃபாரினில் இருக்குமான்னு தெரியாதுங்க. அருமையாக போய் நம்ம அந்த கோயிலையும் அந்த சர்ச்சையும் சுற்றி பார்க்கலாம். வாங்க பதிவுக்கு போகலாம். திரு இருதய ஆண்டவர் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்ச் வரவே இருக்கும். இடைக்காடருக்கு போகும்போது நம்ம இந்த சர்ச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இடைக்காடூர் சித்தரை போய் பார்ப்போம். வைகை ஆற்று பாலத்தை தாண்டி தான் போகணும். 2 பக்கமும் வைகையாறு நடுவில் பாலம் இருக்கும். இதை தாண்டி போனால் தான் உங்களுக்கு இடைக்காடூரே வரும். இடைக்காடூரில் நுழைஞ்ச உடனே நம்ம பார்க்குறது உங்களுக்கு இவருடைய சர்ச்சு தான். நம்ம இயேசுநாதருடைய இருதய சர்ச், திரு இருதய இயேசுநாதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சர்ச்சை அவ்வளோ புகழ் பெற்றது. அதனுடைய கட்டடக்கலை அவ்வளோ புகழ். தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது சுற்றி பாருங்கள், சாதாரண வீடு இருக்கும். அந்த சர்ச்சை எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்கள். நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா வெளிநாட்டில் தான் இருக்குமான்ற அளவுக்கு பிரம்மாண்டம். நீங்கள் உள்ளே போனால் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். நான் ஒரு சமீபத்தில் கூட உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். இங்கே பெங்களூரில் இருக்க ஒரு சர்ச்சு, அந்த சர்ச் மாதிரி தான் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அந்த கட்டிடக்கலை ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரான்ஸ் கட்டிடக்கலை தான். இந்த இடத்துல பாருங்கள், இவங்க சிவப்பும் வெள்ளையும் கலந்த கலர் தான் இந்த கட்டிடக்கலைக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. வித்தியாசமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒயிட் கலர் இருக்கும், இங்கே மட்டும் சிவப்பு வெள்ளையும் கலந்துருக்கும். உள்ளே போனோம்னா அவ்வளோ பிரம்மாண்டம். இயேசுநாதர் வழி வந்த சீடர்கள் எல்லாருமே இங்கே இருப்பாங்க. அவங்களுடைய தாய் தந்தை எல்லாருக்குமே இங்கே உள்ளே உங்களுக்கு சிலைகள் வடிச்சிருப்பாங்க. அந்த சிலைகள் எல்லாமே அந்த பெயிண்டிங் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஃபாரின்லேருந்து அங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து வர வச்சு தான். எதுவுமே இங்கே இந்தியாவிலேருந்து யூஸ் பண்ணது எதுவுமே கிடையாது. இந்த ஒயிட்டும் கலர் செம்மண் கலராக வெளியில் இருக்கும். உள்ளே ஒயிட்டும் கோல்டன் கலர் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை பார்க்கும்பொழுது எவ்வளோ பிரம்மாண்டம், நமக்கு திருமலாய்க்கு மக்கள் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பிரம்மாண்டம் இருக்கும். 1000 பேர் உட்காந்து இங்கே உங்களுக்கு ப்ரே பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கும். இந்த கருவறையில் இருக்கின்ற அவர் இயேசுநாதர் இருதயத்தை அப்படி திறந்து காட்டுகின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு இருதய ஆண்டவர் அப்படின்னு இயேசுநாதர்னு இந்த சர்ச்சுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த சர்ச்சினுடைய வரலாறு சொல்லும்பொழுது, தேவாலயம் மதுரையிலேருந்து 39 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. நம்ம சுற்றுலா போகணுன்னா கூட சுற்றுலா சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக பிரம்மாண்டமாக இருக்கும். இது உள்ளூரா வெளியூரா, நம்ம ஃபாரினில் இருக்கோமா தமிழ்நாட்டில் இருக்கோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கோயில். கண்டிப்பாக மதுரைக்கு போனீங்கன்னா பாருங்கள். இந்த கோயிலில் அந்த உள்ள அலங்கரிப்புகள், ஓடுகள், அதனுடைய அமைப்புகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எதுவுமே இங்கே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது கிடையாது. எல்லாமே ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு கட்டப்பட்டதாகும். இந்த கோயிலினுடைய கட்டிடக்கலையே ஃப்ரான்ச்சு அந்த கட்டிடக்கலையில் தான் ஒத்து இருக்கும் இந்த கோயிலினுடைய கட்டிடக்கலை. இங்கே நிறைய புனிதர்கள், தேவதூதர்கள், புனித ஜோசப் அவருடைய தாய் தந்தை எல்லாருமே இங்கே இருப்பாங்க. இப்போ நம்ம போனோம்னா அதாவது இயேசுநாதருடைய சீடர்களெல்லாம் பார்த்துடலாம். தாய் தந்தையர், அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் நான் இருந்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுடைய உருவங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோயில். அதாவது பிரான்ஸில் உள்ள புகழ்பெற்ற ரீம்ஸ் கத்தீட்ரல் பிரதியாக அதனுடைய மாடலாக இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. 1894 இது கட்டினதான். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை நான் போய் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் இடைக்காடு இருக்கும் நிறைய தடவை போய் அவரை சித்தரையும் பார்த்துருக்கேன். இந்த கோயிலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே அட் ஏ டைம் 1000 பேர் இங்கே பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு பெரிய ஹால் இருக்கும் இந்த இடத்துல. இதனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிற வரலாறு ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கேருந்து அவருடைய சீடர் ஒருத்தர், அவங்க ஒரு லேடி தான். அவங்க இருதய நோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்களாம். அவங்க இந்த மாதிரி அவங்க சொன்னாங்களாம், இயேசுநாதன் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இருதய நோய் சரியாக போயிடும்ட்டு. அவங்களும் இயேசுநாதர் தன் இருதயத்தில் வச்சு அவர் வணங்கிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி வணங்கி 30 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த நோய் சரியாக போச்சான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இதே மாதிரி நம்ம இருதய ஆண்டவர் பேர் வச்சு நம்ம கோயில் இந்த இடத்துல கட்டணும், தமிழ்நாட்டில் இங்கே போய் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற அதே மாடலில் அவங்க எழுப்பின கோயில் தான் இது. அருமையாக இருக்கும். இங்கேருந்து எந்த பொருளும் அவங்க யூஸ் பண்ணலாம், எல்லாமே ஃபாரினில் தான். பெயிண்டிங் முதற்கொண்டு, கிளாஸ் முதற்கொண்டு, அங்கே வாசிக்கிற பியானோ இசைக்கருவிகள், அவங்க வந்து படிக்கிற பைபிள் முதற்கொண்டு, சர்ச்சில் வந்து அவங்க பாடுவாங்கள்ல அந்த கோரஸ் முதற்கொண்டு, அங்கே அதில் யூஸ் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஃபாரின்லேருந்து வர விஷயம் தான், ஃப்ரான்ஸ்லேருந்து. எதுவுமே இங்கே கிடையாது. ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு உள்ளே போனால் ஒரு பிரம்மாண்டமான சர்ச் இருந்தால் எப்படி இருக்கும்? நமக்கு வந்து உள்ளே போனோம்னா, நம்ம உள்ளே போகும்பொழுது நமக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஃபீலிங் தான் இருக்கும். வெளியே வரும்போது நமக்கு சுற்றி பார்த்தா வயக்காடாக இருக்கும். ஐயோ, கிராமத்துக்குள்ளே இருக்கமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு பிரமிக்க வைக்கிற இது இப்போ ஒரு சர்ச். இந்த சர்ச்சு இதை வந்து சில ஸ்கூல்லலாம் வந்து ஃபீல்ட் ட்ரிப்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த சர்ச்சை சுற்றி பார்க்குறதுக்கு. இதை நம்ம அழகாக சுற்றுலாத்தலமாக சுற்றி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோயில். இயேசுநாதனுடைய உருவங்களாகட்டும், அவருடைய சீடர்களுடைய உருவங்களாகட்டும், தாய் தந்தருடைய உருவங்களாகட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே வந்து தனியாக இந்த இடத்துல எதுவுமே அவங்க மெழுகுவர்த்தியோ எதுவுமே ஏற்ற மாட்டாங்க. இது ஃபுல்லாக ப்ரேயருக்கு தான். அட் ஏ டைம் 1000 பேர் சாப்பிட்ற மாதிரியோ, அட் ஏ டைம் 1000 பேர் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுற மாதிரி தான் இந்த கோயிலில் அமைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தனியாக ஒரு இடத்துல செட்டில் வந்து உங்களுக்கு தாயார் இருப்பாங்க. தாயார்னால் அவங்க வந்து இயேசுநாதனுடைய அம்மா. அவங்களுடைய சன்னதி தனியாக ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து உங்களுக்கு மெழுகுவர்த்தியெல்லாம் ஏற்றுறாங்க. இங்கே ஏற்றுற மெழுகுவர்த்தி உங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்கும். எப்படின்னு கேட்டால் இது வந்து கலப்படம் இல்லை, தேன் மெழுகுவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன தேன் மெழுகுவர்த்தி தெரியல. சாதாரண வெள்ளை கலர் தான் கலப்படம் இல்லாமல் இருக்கும். அவங்க இதுதான் கலப்படம் இல்லை, இதுதான் ஒரிஜினல், இது வந்து ரொம்ப நேரம் எரியுன்றாங்க. ஸோ பொதுவான ஒரு இடத்துல, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேரி மாதா கிட்ட தான் அவங்க வந்து இந்த விளக்கு ஃபுல்லாக ஏற்றுறாங்க. அதே மாதிரி எல்லாருடைய கோரிக்கைகளும் பேப்பரில் கட்டி ஆஞ்சநேயர் கட்டி போடுற மாதிரி இந்த இடத்துல வந்து பேப்பரில் கட்டி மாலையாக அந்த இடத்துல போட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து தனியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே கிடையாது. கொடிமரமும் அப்படி தான் தனியாக அவங்க வந்து உங்களுக்கு மேரி தாயார்கிட்ட தான் இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சு, ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இடைக்காடர் வந்தால் கண்டிப்பாக இந்த சர்ச்சை கண்டிப்பாக பார்க்கணும். சர்ச்சை தாண்டி தான் நீங்கள் வந்து இடைக்காடருடைய நவகிரக ஸ்தலத்துக்கு போகணும். அது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது எப்படி பிரம்மாண்டமாக ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்கோ அதே மாதிரி அது சாதாரணமாக ஒரு 4 சதுரடி, அதாவது சதுரமான ஒரு இடத்துல உள்ளே வந்து நவகிரகங்கள் வைத்து ஒரு இருக்கும். அதுவுமே உங்களுக்கு அந்த வயல்வெளி ஓரமாக தான் அந்த உங்களுக்கு அந்த நவகிரக ஸ்தலம் இருக்கும். அவ்வளோ ரெண்டுத்துக்குமே அவ்வளோ வித்தியாசம். அந்த கண்ணாடி, அந்த பெயிண்டிங்கு, அந்த கலர்ஃபுல் கண்ணாடிங்க, இதெல்லாம் அப்படியே நமக்கு எத்தனை வாட்டி சுற்றி பார்த்தாலுமே வந்து நமக்கு பிரமிப்பாக இருக்கும். இப்போல்லாம் அது வந்து வீடியோ அலௌடுன்றாங்க. ஆரம்பத்தில் எடுக்க விட்டாங்க, இப்போல்லாம் அது வீடியோ அலௌடு கிடையாதுன்றாங்க. அந்த வெளியில் பார்க்கும்போது அந்த ஒயிட்டும் செம்மண் கலருமே உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனை கொடுக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக அவங்களுடைய உருவங்கள் பாருங்கள், அவங்களுடைய வழிவந்தவங்களுடைய உருவங்கள் எல்லாமே இங்கே இருக்கும். 500க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இயேசுநாதருடைய வழிவந்தவங்க தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவ கன்னிகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உள்ள பிரம்மாண்டமாக இருக்கும். அதை நான் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்க்க வேண்டியதான். இங்கே வந்து ஒரு இடத்துலையே தூணி மாதிரி நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும் ஒரு இடத்துல, அதுவும் இந்த இடம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ தனியாக சொன்னேன்ல நான், தனியாக இங்கே வந்து மேரி அவங்களுடைய தாயாருடைய ஷெட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கிடையாது. இந்த இடம் தனியான ஒரு இடத்துல தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறது, மெழுகுவர்த்தி ஏற்றுறது அந்த இடத்துல தான். இது பக்கம் நம்ம சுற்றி பார்த்தோம்னா வெளியே வந்தோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு வயக்காடு தான். கரும்பு, நெல் எல்லாம் பயிரிட்டிருப்பாங்க. கொடிமரமும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடத்துல. இந்த கொடி கயிறோடு இருக்கும். கொடிமரம் அவங்களுடைய கொடி ஏற்றுறதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம வெளியில் வந்தோம்னா பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு விவசாயம் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இதே மாதிரி தான் இடக்காட்டுக்கிட்டே இருக்கும். இடைக்காடு நடுவில் இருக்கும் நவகிரகத்தில் சுற்றி அங்கேயும் நெல்மணிகள் தான் விதைச்சிருப்பாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து வெளியில் வந்தாலும் எப்போ அது ரொம்ப பெரிய ஸ்டால் இருக்காது, சிறுசாக ஸ்டால் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நமக்கு அவங்க இயேசு சம்மந்தப்பட்ட எல்லாமே, சிலுவைகள், கீ செயின்கள், நம்ம மேக்னெட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த மெழுகுவர்த்தி வாங்கிட்டு போகலாம். நான் சொன்னல அந்த மெழுகுவர்த்தி வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். தேன் மெழுகுவர்த்தின்றாங்க இல்லையா, மெழுகுவர்த்தி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு கூட நம்ம ஏற்றலாம். ஏன்னா இது ரொம்ப நேரம் நின்று எரியும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்லும்போது இது நின்று எரியும், இதுதான் ஒரிஜினல், கலர் போடலன்றாங்க. அது என்னன்னு தெரியலை. சரி, ஓகே. பிரம்மாண்டமான சர்ச்சை பார்த்தாச்சு. அப்படியே நம்ம இடைக்காடருடைய சன்னதிக்கு நவகிரக ஸ்தலத்துக்கு வருவோம். இப்படி தாங்க இருக்கும். ஊருக்குள்ளே போகிற வழியில் இந்த பக்கம்தான் இருக்கும் உங்களுக்கு.
இடது பக்கம் வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி போனால் ஊர் இருக்கும். இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி கூட்டமாக இருக்கும். அவருடைய நட்சத்திரத்துக்கும் இந்த இடத்துல கூட்டம் அன்னதானம்லாம் இப்போ பண்ணுறாங்க, கிடையாது. இப்போ நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் சுற்றி கம்பி வேலி தான் போட்டிருந்தாங்க. நடுவில் இங்கேருந்து பார்க்கும்போது நவகிரகம் தெரியும். இப்போ வந்து சுற்றி காம்பவுண்ட் சுவர் எடுத்து மேலே ஷெட்டெல்லாம் போட்டுருக்குறாங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இந்த இடம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இளையராஜாலாம் வந்து அவர் ரெக்கார்டிங் வந்து பாட்டை இங்கே தான் வந்து பெட்டியை வச்சு அதை பூஜை பண்ணிட்டு போவார். ரஜினிகாந்த் வந்து பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. சத்தம் இல்லாமல் தெரியலை. அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இது நல்ல ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த கோயில். முதல்ல இப்படி நாங்கள் போகும்போதெல்லாம் இப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அங்கே குருக்களுடைய ஃபோன் நம்பர் ஒரு ஓரத்தில் இந்த சாக்பீஸில் எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து தான் நாங்கள் ஃபோன் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அவர் வருவார். சுற்றி கரும்பு தோட்டம், நெல் தோட்டம் தான் இருக்கும். இது கோயிலுடைய பின்பக்கமும் நம்ம பைக்கெல்லாம் நம்ம நிப்பாட்டிக்கலாம். இது தாங்க கோயிலினுடைய கருவறை. கருவறையில் வேறு ஒரு இல்லைங்க, 9 நவகிரகம். எப்படி இடைக்காடர் வந்து அமைச்சாரோ அந்த நவகிரகம் தான் இந்த இடத்துல இருக்கும். அவர் பிரதிஷ்டை பண்ண நவகிரகம் தான் இந்த இடம். நடுவில் அதை நம்ம சுற்றி வளம் வந்துக்க வேண்டி தான். உள்ளே நுழையும் போதே உங்களுக்கு இடது பக்கம் தான் இடைக்காடர் சிலை இருக்கும். அங்கே தான் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணுவாங்க. ரெடியாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் உங்களுக்கு வந்து வலது பக்கம் பிள்ளையார் இருப்பார், இடது பக்கம் இடைக்காடர் இருப்பார். இடைக்காடரை நம்ம போய் நவகிரகம் சுற்றி வந்துட்டு இடைக்காடருடைய அபிஷேகத்துக்கு வரலாம். அபிஷேகத்துக்கு வரும்போது உங்களுக்கு இடைக்காரனுடைய வரலாறு சொல்கிறேன் நான். இடைக்காடர் வந்து வருவதை முன்கூட்டியே அறிந்து, பஞ்சம் வருவதை முன்கூட்டியே அறிந்து அதுக்கு தகுந்தாற் போல் நவகிரகங்களை மாற்றி அமைத்தவர். எப்படி மாற்றி அமைத்தவர் பார்ப்போமா? பஞ்சம் வரும்போது பஞ்சாங்கத்தை வந்து ஈஸியாக வந்து கணிச்சிட்டார். இப்போ வர பஞ்சாங்கம் எழுதுறது எல்லாமே உங்களுக்கு இடைக்காடருடைய பஞ்சாங்கத்தை பார்த்து தான் அவங்க எழுதுவாங்க. அவங்களுக்கு அதுதான் முன்னுரை. அவர் எல்லா வருஷத்துக்கும் பஞ்சாங்கம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான் வருஷம் வந்து அவங்க தமிழ் பஞ்சாங்கமே இடைக்காடருடைய பஞ்சாங்கம் தான் எழுதுவாங்க. அப்பேற்பட்டவர் எப்படி எழுதியிருப்பார் பாருங்கள். அவர் எப்படி அறிஞ்சிருப்பார் பாருங்கள். அவர் வந்து பஞ்சம் வரப்போது இந்த ஊர்லன்னு தெரிஞ்சு அவருக்கு என்ன பண்ணுறாரு, தான் வளர்க்கின்ற ஆடுகளுக்கு, செம்மறி ஆடுகளுக்கு என்ன பண்ணுறாரு, இருக்கு இலையை கொடுத்து வளர்க்குறார். அதே மாதிரி அரிசியை என்ன பண்ணுறாரு, தன் வீட்டுடைய குடிசை வீடு இருக்கும், அந்த குடிசை வீட்டுடைய சுவத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மண்ணோடு இந்த வரகரிசியை வந்து அப்படியே பதிச்சு மண்ணை பூசி வச்சிடுறாரு. இப்போது என்ன ஆகிடுது, பஞ்சங்காலம் வந்துருச்சு. வரும்பொழுது என்ன பண்ணுது, இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் உடம்பில் அரிப்பு எடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா எருக்க இலையை சாப்பிட்டு அதுங்களுக்கு உடம்பு சொரிய ஆரம்பிக்கும். அப்போ அதுங்க போய் அந்த குடிசை சுவத்தில் போய் அப்படி உரசுதுங்க. அப்படி உரசும் பொழுது என்ன பண்ணுது, அங்கே இருக்க அரிசியெல்லாம் கீழே விழுகுது. அதை எடுத்து இவர் சமைக்கிறார். சமைச்சு தானும் சாப்பிட்டு ஆட்டுக்குட்டிங்களும் கொடுத்து ஊரில் இருக்க மக்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த வறுமையே தெரியாமல் வந்து அந்த ஊரை பாதுகாக்கிறாரு. அப்போ இவருக்கு பஞ்சவரம் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி இவர் செம்மறி ஆடுகளையே வளர்க்குறாரு. அந்த வரகரிசியும் செவத்தில் அவர் சேமித்து வைக்கிறாரு. இப்படி முற்றும் அறிந்தவர் இடைக்காடர். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய கர்மாவையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இடைக்காடர். எப்போவுமே சித்தர்கள் எப்போவுமே அப்படித்தான். அதனால தான் நீங்கள் சித்தர்கள் கோயிலுக்கு போய் வழிபாடுங்க, நமக்கு நல்லது நடக்கும். அது எந்த சித்தராக இருந்தாலும் சரி, சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதுதான் இந்த வரலாறு. இந்த வரலாறு இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல எவ்வளோ செல்வ செழிப்பாக பஞ்சமே தெரியாமல் இருக்காங்களே சொல்லிட்டு நவ கிரகங்களும் தேவலோகத்துலேருந்து இறங்கி வர்றாங்க. அப்படி இங்கே என்ன தான் நடக்குதுன்னுட்டு அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, எல்லா இடமும் பஞ்சமாக இருக்கும்போது உங்கள் இடம் மட்டும் செழிப்பாக இருக்கேன்னும் பொழுது அவர் அப்படியே, நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் பசியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரகரிசியில் அவர் கஞ்சி வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க வந்து அந்த கஞ்சி, அந்த வரகரிசி போது ஒரு மயக்கத்தை கொடுக்கும். அந்த மயக்க நிலையில் அவங்க எல்லோரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ அந்த தூக்கத்திலே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 9 கிரகங்களையும் மாற்றி அமைச்சு வைக்கிறார். எப்படி அமைச்சு வச்சா பஞ்சம் போய் மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிரகங்களை மாற்றி அமைக்கவும் மழை ஜோன் அந்த ஊரில் அப்படி பொழிதான். இவங்க முடிச்சு பார்த்தா பச்சை பசேல் மழையாக பெஞ்சு வெள்ளக்காடாக இருக்கான். அந்த மாதிரி இவர் வந்து நவகிரகங்களை மாற்றி வந்து வடிவமைச்சவர் தான். அந்த கோயில் தான் இந்த கோயில். இந்த நவகிரகம் வந்து இடைக்காடர் எப்படி வந்து நவகிரகத்தை மாற்றி அமைச்சு வச்சாரோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த நவகிரகம் தான் நம்ம எல்லா கோயில்லையும் கும்பிட்ற நவகிரகங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். நவக்கோள்களையும் மாற்றி அமர்த்தி வைத்தவர் வந்து இடைக்காடர். அதுதான் இந்த கோயிலுடைய தல வரலாறு. பழைய நவகிரகங்கள்லாம் ஒரு மூலையில் பெரிய பெரிய சிலையாக இருக்கும். இப்போ இருக்கிறது குட்டி குட்டியாக இருக்கும். பழசு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி பக்கம் வயக்காட்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. மண்ணுக்குள்ளே பாதி தெரிஞ்சும் தெரியாமலே இருக்கும். சில பேர் பின்னாடி பைக் நிப்பாட்டும் போது பாருங்கள். ஏன்னா நாங்கள் போயிருக்கும் போது நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். இந்த கோயிலுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கும்போது இந்த மாதிரிலாம் சொன்னல, நான் வரும்போது இந்த மாதிரி கட்டடம்லாம் கிடையாது. சுற்றி ஒரு முள்வேலி போட்டிருப்பாங்க. வரும்போதே அந்த நவகிரகம் நடுவில் அழகாக தெரியும். நமக்கு நவகிரகத்தை வந்து பூசாரினா கூட வெளியிலேருந்தே நம்ம கும்பிட்டுக்கலாம்.
அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த இடைக்காடர் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் மதுரையில் இருக்கவங்க போங்க. வேறு எங்கே இருந்தாலும் அந்த வழியில் நீங்கள் சிவகங்கை ராமேஸ்வரம் போகும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் இடைக்காடு ரோட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு இந்த சர்ச்சையும் பாருங்கள். இந்த சர்ச்சையும் ரொம்ப 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 விசேஷமான ஒரு சர்ச்சு. அதே மாதிரி இந்த கோயிலும் ரொம்ப விசேஷம். நவகிரகத்துக்குன்னு தனியாக ஒரு கோயில்னு சொன்னால் அது இடைக்காடு தான். இங்கே இடைக்காடருடைய சித்த சமாதி இங்கேயும் இருக்குதுன்றாங்க. திருவண்ணாமலையில் இருக்குதாங்க. இவங்க சூட்சும சமாதி நிறைய இடத்துல இருக்கும். அதனால் இங்கே அங்கேயும் நம்ம இவங்களை கணிக்கவே முடியாது. நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாது. அதனால் போனால் நமக்கு நல்லது நடக்குது, நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் இந்த மாதிரி ஜீவ சமாதிக்கு போனால். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இடைக்காடு போய் இடைக்காட்டை தரிசனம் பண்ணுங்கள். சுற்றி நவகிரகத்தை வலம் வாங்க. அதே மாதிரி நவகிரகத்துக்கு விளக்கு போடுங்க, ரொம்ப முக்கியம். பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு போடுங்க. அதுக்கப்புறம் நேராக இடைக்காடுக்கு அவருக்கு ஒரு விளக்கு போடுங்க. அதே மாதிரி 9 நவகிரகங்களுக்கும் நீங்கள் விளக்கு போட்டு 9 முறை சுற்றிட்டு நீங்கள் வாங்க. நமக்கு நல்லதே நடக்குங்க. அதை மட்டும் மனசில் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக எப்போ உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் இடைக்காரை போய் கும்பிட்டுட்டு வாங்க. முடிஞ்ச உடனே இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள். அந்த நவகிரகத்தை சுற்றி தான் அன்னதானம் போடுவாங்க. அது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இடையில அங்கங்கே ஒரு சில சமயத்தில் ஒரு மூலையில் ஆடு கூட படுத்துருக்கும். நீங்கள் கவனிக்கலாம். சில இடத்துல எப்படி பைரவரோ இங்கே ஆடு, இவர் செம்பரி ஆடு வரதுனால இந்த இடத்துல நமக்கு ஆடுகள் எப்படியும் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அந்த கோயிலுக்குள்ளே கூட ஒரு ஆடு படுத்துருக்கும். நம்ம அதையும் பார்க்கலாம். இடைக்காருடைய சன்னதி இதுதான். அந்த சன்னதியை நம்ம கும்பிட்டுக்குவோம். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், எப்போ மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இடைக்காட்டூர் போனால் சர்ச்சுக்கும் போயிட்டு வாங்க, இடைக்காட்டையும் சந்திச்சுட்டு வாங்க. நல்லதே நமக்கு நடக்குங்க. அந்த கிராம சூழ்நிலை இருக்குது பாருங்கள். நம்ம டவுனுக்குள்ளேருந்து போயிட்டு நம்ம அந்த கிராமத்தை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். அந்த இடம் சுற்றியே உங்களுக்கு பச்சை பசேல்னு இருக்கும். அந்த வைகை வடகரை அந்த பாலத்தை நீங்கள் பார்த்து நல்லா ரசிக்கலாம். நீங்கள் போகும்போதே அந்த முத்தனையந்தல் இருக்கும். முத்தனையந்து பிரிஞ்சு உள்ளே போகணும். மானாமதுரை போகிற வழியில் தான் இருக்குது, சிவகங்கை போகிற வழியில். அதனால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. நல்ல விஷயங்களை பார்ப்போம், நல்ல விஷயங்களை பேசுவோம். நமக்கு நல்லதே நடக்குங்க.